FDFS ஸ்டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தண்டகாரண்யம் அப்படின்ற ஒரு தமிழ் படத்தை பத்தி தான். தண்டகாரண்யம் பேரே ஒரு வித்தியாசமா இருக்கக்கூடிய இந்த படத்தை பத்தி பெருசா ரிசர்ச் பண்ணி போனோம். தண்டகாரண்யம் அப்படின்றதுக்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத தேடும்போது கிடைச்சதுதான் அடர்ந்த வனப்பகுதி அப்படிங்கிறதுக்கான ஒரு பொருள். சரி, இந்த படத்தை இயக்குனது அதியன் அதிரை. அதுக்கப்புறம் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணது பாத்தீங்கன்னா ரஞ்சித். இந்த படத்துல நடிச்சிருக்கிற அட்டகத்தி தினேஷா இருக்கட்டும், கலையரசனா இருக்கட்டும், எல்லாருமே பாலாவா இருக்கட்டும், எல்லாருமே தங்களுடைய சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தி இருக்காங்கன்னு தான் சொல்லணும். பொதுவா பாரஞ்சித்தோடைய இயக்கமா இருக்கட்டும் இல்ல தயாரிப்பா இருக்கட்டும், சமுதாயத்துல ஏற்படக்கூடிய தாக்கங்களை தான் அவருடைய படங்கள் எப்பவுமே பேசும். அந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை தான் இந்த படம் உருவாக்கி இருக்குன்னு சொல்லலாம். அதாவது ஒரு மலைவாழ் மக்கள் எந்த அளவுக்கு தங்களுடைய வாழ்க்கையுடைய வாழ்வாதாரத்துக்காக போராடுறாங்க, அவங்களுடைய உரிமைகள் எப்படி பறிக்கப்படுது, அவங்க படும் இன்னல்கள் குறித்து இந்த படம் ரொம்பவே டீப்பா விவரிச்சிருக்குன்னு தான் சொல்லணும். அதுலயும் குறிப்பா அரசியல்வாதிகள் தங்களுடைய சுயநலத்திற்காக அங்க வாழ்ற மலைவாழ் மக்களை எப்படி பயன்படுத்துறாங்க, இதனுடைய முழு பின்னணிகள் என்ன அப்படிங்கிறத ரொம்பவே அழகா காமிச்சிருக்காங்க. ஒரு சாதாரண மலைவாழ் மக்களான அந்த மக்கள் தங்களுடைய நீதிக்காக பல இடங்கள்ல முறையிடுறாங்க. ஆனா இந்த சமுதாயம் அவங்கள ஒட்டுமொத்தமா புறக்கணிக்குது. அந்த புறக்கணிப்போடைய வெளிப்பாடாதான் ஒரு நக்சல் உருவானா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஒட்டுமொத்த காட்சி அமைப்பு. இந்த படத்துல பாத்தீங்கன்னாக்க 2 ஹீரோஸ் நடிச்சிருக்காங்க. அதாவது அட்டகத்தி தினேஷ் ஒரு பக்கமும் கலையரசன் ஒரு பக்கமும் நடிச்சிருக்காங்க. 2 பேரும் 2 விதமான பாதைகளை நோக்கி பயணிக்கிறாங்க. இந்த 2 பயணமுமே பாத்தீங்கன்னாக்க வழியால உருவாக்கப்பட்ட பயணம் அப்படின்னு தான் சொல்லணும். கலையரசன் ஃபாரஸ்ட் ரேஞ்சரா இந்த படத்துல நடிச்சிருக்காரு. அதுவும் ரொம்ப நேர்மையான ஒரு ஃபாரஸ்ட் ரேஞ்சரா அவர் இந்த படத்துல நடிச்சிருக்காரு. அட்டகத்தி தினேஷ் தன்னுடைய மக்களுக்கான உரிமைகளுக்காக போராடக்கூடிய ஒரு கேரக்டர்ல அவரு நடிச்சிருக்காரு. இப்படி இரு துருவங்கள்ல நடிச்சிருந்தாலும் கூட ஒரு கட்டத்துல கலையரசனுக்கு இழைக்கப்படும் அநீதி அவரை அடுத்த கட்டத்துக்கு எப்படி நகர்த்துது அப்படிங்கிறது தான் இந்த படம் முழுமையா விவரிச்சிருக்கு. ஒரு சமுதாயம் எப்படி முன்னேறும் அப்படின்னாக்க அந்த சமுதாயத்துல ஏற்படக்கூடிய மாற்றம், அதாவது ஒரு தலைமுறை படிச்சாலோ இல்ல ஒரு தலைமுறை ஒரு உயரிய வேலையில, அதாவது அரசு துறை வேலையில இருந்தாலோ அவங்களுடைய சமுதாயத்தின் ஒட்டுமொத்த கனவுகளுக்கும் அவர் ஒரு கதாநாயகனா இருப்பாரு அப்படிங்கிறது தான் இந்த படத்துல சொல்ற மெசேஜ். அப்படி தொடர்ந்து இழைக்கப்படும் அநீதிகள் மூலம் அவங்க கலையரசனை ஒரு கிராமத்திற்கே ஒரு முன்னுதாரணமா மாற்றணும் அப்படின்னு சொல்லி பல கஷ்டங்களை சந்திச்சு இந்திய ராணுவத்துல சேர்க்கணும் அப்படின்னு ஈடுபடுறாங்க. இதன் காரணமா கலையரசன் ஒரு இடைத்தரகர் மூலம் இந்தியன் ஆர்மியில உள்ள ஒரு பிரிவுல கொண்டு போய் சேர்க்கறதுக்கு உதவி பண்றதா சொல்றாரு. ஆனா அங்க போனதுக்கு பிறகுதான் தெரியுது இது இந்திய ராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ளறையே இல்ல அப்படின்னும், இது போலியா சில முக்கிய அரசியல் தலைவர்கள் அந்த கேம்ப நடத்துறதாகவும், இதனால கலையரசன் போல பல பேர் பாதிக்கப்படுறாங்க. இத எப்படி நாட்டு மக்களுக்கு வெளியே கொண்டு போய் சேர்க்கிறாங்க அப்படிங்கிறது தான் மீதி இருக்கிற கதை. சோ இந்த படத்தின் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம் என்ன அப்படின்னாக்க, ஒடுக்கப்பட்ட சாதியினர் தங்களுடைய வாழ்க்கைக்காக அவங்க எப்படி பல போராட்டங்களை சந்திச்சு மேல எழுந்து வராங்க, அத ரொம்ப சுலபமா கடந்துட முடியாது அப்படிங்கிறத ரொம்ப ஆழமா இந்த படத்துல பதிவு பண்ணிருக்காங்க. சரி, இந்த படத்தோட பாசிட்டிவ்லாம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த படத்தோட மிகப்பெரிய பலம்னு நான் பாக்குறது பாத்தீங்கன்னாக்க இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபி. அதாவது கிருஷ்ணகிரி பக்கத்துல அவங்க ஷூட் பண்ணிருக்கிற எல்லா லொகேஷனும் பாத்தீங்கன்னாக்க ரொம்பவே ஒரு சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இன்னும் சொல்ல போனா இந்த படத்தோட தலைப்புக்கு ஏற்றாறு போல ஒரு காடை தேர்வு பண்ணி அந்த காட்டுல இவங்க ஷூட் பண்ணதுங்கிறது ரொம்பவே பாக்குறதுக்கு நல்லா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். 2வது, கலையரசன் மற்றும் தினேஷ் காம்போ ரொம்பவே இந்த படத்தோடைய கதைய உள்வாங்கி நடிச்சதுனால இந்த படத்தோடைய ப்ராப்பரான ஒரு கேரக்டரா இந்த படத்துல வந்திருக்காங்க. அதனால இந்த படம் பார்க்கும் போதே நமக்கே அதனுடைய வலியும் தாக்கமும் நமக்குள்ள ஏற்படுத்தி இருக்குன்னு தான் சொல்லணும்.
சரி, இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த படம் தொடக்கத்துல இருந்து முடியிற வரைக்கும் பாத்தீங்கன்னாக்க ரொம்பவே ஒரு தொய்வான திரைக்கதைய கொண்டு அமைச்சிருக்காங்க. அதாவது இப்ப வெற்றிமாறன் போன்ற படங்களுடைய ஸ்டைல்ல இந்த படம் இயக்கப்பட்டிருந்தாலும் கூட வெற்றிமாறன் ஒரு சில காட்சிகள் பாத்தீங்கன்னாக்க ஆடியன்ஸ கொஞ்சம் சுறுசுறுப்பா ஈர்க்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாம் வச்சிருப்பாரு. அந்த மாதிரி இந்த படத்துல இல்லாதது இந்த படத்தோட மிகப்பெரிய மைனஸ் அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த படத்தோடைய திரைக்கதை தான் தொய்வா இருக்கு அப்படின்னு பார்த்தாக்க படத்துல இடம்பெற்ற காட்சிகள் மீண்டும் மீண்டும் அதே காட்சிகளை வெவ்வேறு விஷயங்களா காட்டினது ரொம்பவே ஒரு சலிப்பை ஏற்படுத்துச்சுன்னு தான் சொல்லணும். சோ இதெல்லாம் இந்த படத்துல கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருந்தா இன்னமுமே இந்த படம் ரொம்பவே நல்லா வந்திருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. சரி மக்களே, தண்டகாரண்யம் படத்தை கண்டிப்பா நீங்க ஃபேமிலியோட பார்க்க முடியுமான்னா கண்டிப்பா பார்க்கலாம். ஒரு தடவை இந்த படத்தை கண்டிப்பா பார்க்கலாம். சரி மக்களே, தண்டகாரண்யமுடைய படத்தோடைய ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். மீண்டும் வேறொரு திரைப்படத்தோட ரிவ்யூல பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அபராஜித்தன்.